அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 12th தப்சீர். ஹாலிக்கு சமாவாத்தி வல்லர்லி, வானத்தையும் பூமியும் படைப்பவன், காதிரன் சக்தி பெற்றவன், அல பஸ்லி பாதி அடியார்களை உயிர் கொடுத்து எழுப்புவதன் மீது சக்தி பெற்றவன். சமாவாத்தி சமாவாத்து வானமாகிறது, வல்லர்லு பூமியாகிறது, ஜிர்முகுமா அதனுடைய ரெண்டுடைய அளவுமாகிறது, அக்பரு மிகப்பெரியதாக இருக்கும், சவுனுகுமா அதனுடைய விவகாரங்கள் ஆழம் மிகப்பெரியதாக இருக்கும், மிக மகத்தானதாக இருக்கும். அப்படின்னா அதனுடைய இயக்கங்கள், அதனுடைய அளவுகள், அது எப்படி எப்படிலாம் வேலை செய்யுது, அது எந்த மாதிரி வானப்பரப்பில் நீந்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சவுனுகுமா. அதனுடைய ரெண்டுடைய விவகாரங்களும் இந்த வானம் பூமியுடைய விவகாரங்களாகிறது. அவ்வளவு மிக மகத்தானது, பெரியது. வல் இன்சானும் மனிதனாயிரம் அசுகர் மிகச்சிறியவன், வகுக்கர் மிக இழிவானவன், வகுக்கர் மிக தாழ்ந்தவன், பின் நிஸ்பத்தி இலேஹிமா அந்த வானம் பூமியோட அளவை கொண்டு பார்க்கும் பொழுது மனிதன் மிக அற்பமானவன். அகுக்கர்னா அற்பமானவன், நிஸ்பத்துனா அளவு, அந்த அளவை கொண்டு, இலேஹிமா அப்படின்னா அந்த வானம் பூமி, அந்த வானம் பூமியோட அளவை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த மனிதன் ரொம்ப அற்பமானவன். பல்லதி ஒருவனாயிரம் அடக்க சமாவாத்தி வானத்தை படைத்தான் அந்த ஒருவனாயிரவன், வரலாறுல பூமியை படைத்த அந்த ஒருவனாயிரவன், காதிரன் சக்தி பெற்றவன், அலா பஸ்ல் இன்சானி மனிதனை எழுப்புவதன் மீது, பௌத மௌத்திகி அவனுடைய மௌத்திற்கு பின்னால் எழுப்புவதன் மீது மனிதன் அந்த இறைவன் சக்தி பெற்றவன். இதான் அராத அவன் நாடினால் ஹல்க படைப்பதற்கு செய்யன் எதையாவது படைக்க அவன் நாடினால், லா எஹுத்தாஜு தேவைப்பட மாட்டான், இலா தாபின் தாப்னா சோர்வு டயர்டு, அதன் பக்கம் அவன் தேவையாக மாட்டான். வல் ஆலஜத்தி ஒரு முன்னோட்டத்தின் பக்கம், அதாவது டெஸ்ட் பண்ணுறது, பகுப்பாய்வு, இந்த மாதிரி பல அர்த்தம் இருக்குது. அப்போ அது ஒரு சோதனை ஓட்டம், அதற்கு அவன் ஒரு ஆலஜத்திற்கு ஒரு சோதனை ஓட்டத்திற்கு அவன் தேவைப்பட மாட்டான். அதாவது அவன் டயர்டாக மாட்டான், அதை செஞ்சு பார்க்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. பல் மாறாக லி முஜர்ரதி அல்லுக்கு குதிரத்திஹி பிமுராதிஹி அவனுடைய நாட்டத்தை கொண்டு, அவனுடைய ஆற்றலுடைய சம்பந்தம் தள்ளுன சம்பந்தம் வெறுமனே இருப்பதின் காரணத்தினால். முஜர்ரதுனா நீங்கி இருப்பது, வெறுமனே இருப்பது, அந்த மாதிரி அர்த்தம். தள்ளுக்குன்னா தொடர்பு, குதிரத்தின்னா அவனோட ஆற்றலுடைய தொடர்பு, முராதிகின்னா அவன் நினச்சது. அப்போ அவனோட நாட்டத்தை முராதி நாட்டம் நினச்சதுன்னு அர்த்தம். அவன் நாட்டத்தை கொண்டு அவனுடைய ஆற்றலுடைய தொடர்பு வெறுமையாக இருப்பதன் காரணத்தினால், யகுன் சைவ அந்த வஸ்தாகும் மோஜுதன் உண்டாக்கப்பட்டதாக அது ஆகும். அது சிம்பிளாக சொன்னோம்னா, அவன் நினச்சா போதும், அது உண்டாகிவிடும், அவ்வளோதான். குன் அதான் குர்ஆனில் அந்த யாசில் வரும், குன் ஃபயகுன். அப்போ அவன் சொல்வதில் நான் குன் ஆகுனா அது ஆகிடும். இது கொஞ்சம் சிக்கலான, ரொம்ப நேரம் நான் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு சரியான அர்த்தம் வைக்க முடியல. அடுத்து கது நிச்சயமாக நஜ்ஜக அவன் பரிசுத்தமானவன், நஜ்ஜக அல்லா இந்த அல்லான்னு வர்றதுனால இங்கே தாளான்னு வந்திருக்கு. அல்லா தாலா பரிசுத்தமானவன். அன் குல்லி நக்ஸின் எல்லா குறைகளை விட்டும், அஜிஜின் இயலாமையை விட்டும் பரிசுத்தமானவன். வபி எதிகி அவனுடைய கையில் இருக்கிறது, மிஃப்தாஹு திறவுகோல், குல்லி ஷையின் எல்லா வஸ்துடைய திறவுகோலும் அவனுடைய கையில் இருக்கிறது. இலைஹி அவன் பக்கமே, வஹதவுங்கிறது அல்லாவை குறிக்கிறனால, அல்லாவின் பக்கமே அப்படிங்கிறனால இந்த இலைஹி, இது ஹீயோட லமீர் அல்லாங்கிறதுனால வஹதவுன்னு போட்டிருக்காங்க, அல்லா தனித்தவன். இப்போ இலைஹி அவன் பக்கமே, மர்ஜி உல் இபாதி அடியார்களுடைய திரும்புதல் இருக்கிறது, ஹத்தா யுஹாசபு கேள்வி கேட்கும் வரை, யுஜாஜு யுஹாசபு யுஜாஜு பிமாகானு யமுலுன யுஹாசபு கேள்வி கேட்கப்படும் வரை, யுஜாஜு கூலி கொடுக்கப்படும் வரை, பிமா ஒன்றை கொண்டு, கானு ஆகிவிட்டார்களே யமுலுன அவர்கள் அமல் செய்யக்கூடிய ஆகிவிட்டார்களே அந்த ஒன்றை கொண்டு கேள்வி கேட்கப்படக்கூடிய அளவிற்கு, யுஜாஜு கூலி கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு, கூலி கொடுக்கப்படும் வரை அந்த அடியார்கள் இறைவன் பக்கமே மீள்வார்கள். அப்போ இறைவன் பக்கம் மீள்வார்கள். அவன் என்ன பண்ணுவான், கேள்வி கேட்பான், கூலி கொடுப்பான், அவன் செஞ்ச அமலை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அவளை செல்லதி அவன் இல்லையா, ஹலக்க சமாவாத்தி வல்லரில் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலக்க சமாவாத்தி வல்லரில் வானத்தையும் பூமியும் படைத்தான், அப்படி காதிரின் சக்தியை கொண்டு, அலா யஹ்லுக்க படைப்பதின் மீது,
மிஸ்லகும் அவர்களைப் போன்று படைப்பதன் மீது அவன் சக்தி பெற்றவன் அல்லையா, அவன் இல்லையா? அப்போ வானத்தையும் பூமியும் படைச்ச அவனால் அந்த மனிதர்களைப் போன்று படைக்கிறதுக்கு அவனால் முடியாதா அப்படின்னு இறைவன் என்ன பண்ணுறான்? அவனை தன்னையே தேர்ட் பர்சனாக்கி அவன் வந்து என்ன கேள்வி கேட்குறான். பல அவ்வாறல்ல, வஹுவ ஹல்லாக்குல் அலீம், அவன் படைப்பவன், அலீம் மிகைத்தவன். இன்னமும் அமுருகு அவனுடைய காரியம் எல்லாம் இது அராத ஷையன் ஏதாவது நாடினால் ஐயக்குர் லஹு அதற்கு அவன் சொல்லுவான் குன் நீ ஆகிவிடும் என்று சொல்லுவான். ஃபயக்குன் அது ஆகிவிடும். இதுதான் ஐயக்குர் லஹு குன் ஃபயக்குன். அதுதான் லிமிசர்ரி தல்லுக்கு குதிரத்தி பிமுராதிகி. ஃபசுபான் அல்லது அவன் பரிசுத்தமானவன். அல்லது எப்படிப்பட்டவன் என்றால் பெதி அவனுடைய கையில் இருக்கிறது. மலக்கூத்து அதிகாரங்கள் குல்ல ஷையின் எல்லா வஸ்துக்களோட அதிகாரங்களும் அவன் கையில் இருக்கிறது. அவன் பரிசுத்தமானவன். இலகி அவன் பக்கமே துர்ஜவுன்னு நீங்கள் மீட்டப்படுவீர்கள். இந்த வானம் பூமி பெரிதா இல்லாட்டி இந்த மனிதன் பெரிதா அப்படின்னு பார்க்குறப்ப வானம் பூமி இந்த பிரபஞ்சத்தோட பெறப்ப மனிதன் மிக அற்பமானவன். அப்போ இந்த வானம் பூமி அதனுடைய கோள்கள் அதனுடைய இயக்கங்கள் இதெல்லாம் படைச்ச இறைவனுக்கு மனுஷனை படைக்க முடியாதா என்ன? அப்படிலாம் இல்லை. அது வந்து மனுஷன் எல்லாத்தையும் அறிஞ்சவன். அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அறிந்தவன், படைப்பாளன். ஹல்லாக் அப்படின்னா முபாலகாவுடைய அர்த்தம் இருக்குது. ஹலக்கா படைத்தான். ஹல்லாக்கு மிக நன்றாக படைக்கக்கூடியவன் முபாலகாவுடைய அர்த்தம். அப்போ ஏதாச்சும் அவன் படைக்க நாடினான் அப்படின்னா குன் என்று சொன்னால் போதும், அது ஆகிவிடும். நான் யோசிக்கணும்னு அவன் தேவையில்லை. அதை படைச்சிட்டு அவன் டயர்ட் ஆகணும்னு தேவையில்லை. அதை வந்து நம்மளால் முடியுமா முடியாதுங்கிற எண்ணம் அவனுக்கு தேவையில்லை. அவன் நினச்சா போதும், அது வந்து உண்டாகிவிடும். அவன் பரிசுத்தமானவன். அவன் கையிலேயே எல்லாவுடைய இந்த உலகத்துடைய அனைத்து அதிகாரங்களும் அவன் கையிலே இருக்கிறது. நாம் அனைவரும் அவன் பக்கமே மீட்டப்படுவோம். அத்தப்சீர் விரிவுரை. அவளை செல்லை அல்லது ஒருவன் ஹலக்கல் அஜ்ராம கோள்களை படைத்தானே, உலுவியா உயர்ந்த பெரிய கோள்களை படைத்தானே அவன், அமாஃபீகா அந்த கோள்களில் இருக்கின்ற ஒன்றை படைத்தானே அவன் இல்லையா? வல் அஜ்ராம சுஃப்லியா அதாவது சிறிய கோள்களை படைத்தானே, வமா அலைகா அதை இன்னும் ஒன்றை அலைகா அதன் மீது இருக்கிற அந்த கோள்கள் மீது இருக்கின்றது அந்த ஒன்றையும் படைத்தானே அவன் இல்லையா? பி காதிரின் சக்தி பெற்றவனாக இல்லையா? அலா ஐயஹுலுக்க படைப்பதன் மீது மிஸ்லல் அனாசி மனிதனை போன்றவைகளை ஃபிசகிரி சிறிய வல் ஹகாரத்தி அதாவது சிறிய மற்றும் அற்பமான பினிஸ்பத்தி அளவுகளை கொண்டு சிறிய மற்றும் அற்பமான மனிதர்களை போன்றதை படைப்பதற்கு அவன் சக்தி பெற்றவனாக இல்லையா? இல்லை சமாவாத்தி வல்லர்லி வானம் மற்றும் பூமியோடு உள்ள அளவை கொண்டு அப்படின்னா ஒப்பிடும்போது அற்பமான மனிதனை படைப்பது அந்த இறைவனால் முடியாமல் போகுமா அப்படின்னு அர்த்தம். பல அவ்வாறல்ல, இன்னும் நிச்சயமான இறைவன் காதிரி சக்தி பெற்றவன் அல்லதாலிக்க அதன் மீது, அதாவது அந்த மனிதனை இறந்த பின்பு எழுப்புவதன் மீது அவன் சக்தி பெற்றவன். அவனா இறைவன் ஹல்லாக்கு மிக அல்லாஹ்க்கு படைப்பவன். கசீருல் ஹல்கி ஏராளமான படைப்புகளை அவன் படைப்பவன். அல் அலீமு அறிந்தவன். வஃபீருல் இல்மி ஞானத்தில் பரிபூர்ணமானவன். இன்னமா சவுனுகு அவனுடைய விவகாரங்கள் எல்லாம், இன்னமா சவுனு தால் அல்லாஹ்வுடைய விவகாரங்கள் எல்லாம் இதா சா அவன் நாடினால் ஹல்க ஷையின் எதையாவது அவன் படைக்க நாடினால் ஐயக்கூல லஹு அவன் சொல்லுவதாக இருக்கும் குன் என்று சொல்லுவதாக இருக்கும். அதாவது எத்த அல்லக பிஹி குதிரத்துகு எத்த அல்லக பிஹி அதை கொண்டு அவனுடைய ஆற்றல் சம்பந்த வைக்கும். ஃபஹுவ எனவே ஃபஹுவ அதுவாயிருந்து எகுதிசு உண்டாகிவிடும். மின் கைரி வக்குஃபின் வக்குஃபுனா தாமதமின்றி, இம்தினாயின் தடையதுமின்றி அது உண்டாகிவிடும். அப்போ இறைவன் ஏதாவது படைக்க நாடினால் குன் என்று சொன்னால் போகணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயத்த அல்லக பிஹி குதிரத்துகு அந்த விஷயத்தை பற்றி அவனுடைய ஆற்றல் அதில் சம்மந்தம் வைத்திருக்கிறது. உடனே அது என்ன ஆகிடும்? உண்டாகிவிடும். இப்போ சுபுகான் அல்லது சுபான் அல்லது அவன் பரிசுத்தமானவன். குதிரத்துகி தன்னுடைய ஆற்றலில் அவன் பரிசுத்தமானவன். கபிலத்துகி தன்னுடைய கைப்பற்றதில்லை அவன் பரிசுத்தமானவன். அப்படி இல்லை. சுபான் அல்லது அவன் பரிசுத்தமானவன். குதிரத்துகி அவனுடைய ஆற்றலிலே இருக்கிறது. கபிலத்துகி அவனுடைய கைப்பற்றதிலே இருக்கிறது. முல்கு குல்லி ஷையின் எல்லா வஸ்துடைய அதிகாரங்களும் அவனுடைய உள்ளங்கையிலும் அவனுடைய ஆற்றலிலையும் இருக்கிறது. கபிலத்துனா இந்த உள்ளங்கை. இலேஹி அவன் பக்கமே தான் அந்த இலேஹிகள் அமீர் அல்லாங்கிறதுனால அல்லா தாலா அந்த அல்லா தாலாவின் பக்கமே
அல்லா இலா கேரி அவன் அல்லாதவன் பக்கம் அல்ல. தூ ரத்தூன நீங்கள் மீட்டப்படுவது. பௌதல் மௌத்துக்கு பின்னால் நீங்கள் மீட்டப்படுவது அல்லா தஆலா பக்கம்தான், வேறு யாரின் பக்கமும் அல்ல. ஃபைனகு நிச்சயமாக அவனாயிரவன் விஷயமாகிறது. லா மாலிக்க எந்த அதிகாரமும் இல்லை, வலா மலிக்க எந்த அரசனும் இல்லை, சிவாகு அவனை தவிர, அல்லித்திலாகி பொதுவாக அவனை தவிர வேறு அரசன் எவனும் இல்லை, அதிகாரம் கொண்டவன் எவனும் இல்லை. யுஜாஜிக்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள், அவமாலிக்கும் உங்களோட அமல்களை கொண்டு, இன் ஹைரன் அது நல்லதாக இருந்தால் ஹைரன் நல்லதாக இருக்கும், அவனுடைய கூலி நல்லதாக இருக்கும். அது அமல் நல்லதாக இருந்தால் கூலி நல்லதாக இருக்கும். இன் சர்ரன் அது அமல் தீயதாக இருந்தால் சர்ரன் கூலியும் தீயதாக இருக்கும். இதே வார்த்தை வேறு எங்கேயோ வரப்போ நான் அதுக்கு விரிவுரை சொல்லியிருக்கேன். என்னென்ன வார்த்தை இருக்குது, என்னென்ன வார்த்தை போக்கப்பட்டிருக்குன்னு அதை பார்த்துங்க. மஃபாதுல் ஆயத்துடைய தீம் பயன். அல் பவுசு எழுப்புவது, பௌதுல் மௌத்துக்கு பின்னால் எழுப்புவது ஹக்குன் சத்தியமானது. லா எசுக்கு ஃபிஹி அதில் சந்தேகப்பட மாட்டான், ஆக்கிலும் அறிவுடையவன் அதில் சந்தேகப்பட மாட்டான். இன்னல் காதிர நிச்சயமாக சக்தி பெற்றவன், அலா ஹல்கி படைப்பதன் மீது, சமாவாத்தி வல்லர்லி வானத்தையும் பூமியின் படைப்பதன் மீது சக்தி பெற்றவன். கிபரி ஜிர்மிஹிமா அதனுடைய அளவு மிக பெரியதாக இருப்பதுடன், இளமி சகுனிகிமா அதனுடைய விவகாரங்கள் மிக மகத்தானதாக இருப்பதுடன், அந்த வானத்தையும் பூமியும் சக்தி பெற்றவன், காதிரன் சக்தி பெற்றவன், அலா இஹியாயில் இன்சானி மனிதன் உயிர்ப்பிப்பதன் மீது, பௌத்த ஃபனாயிகி அந்த மனிதன் அழிந்த பின்பு அவன் உயிர்ப்பிப்பதன் மீது இந்த மனிதன் சக்தி பெற்றவன். வானத்தையும் பூமியுமே படைக்கிறவன். அதோடைய அளவுகளை பார்க்கும் பொழுது மனிதன் மிகச்சிறியவன். அப்போ அதையே படைக்கிற இருவதனால இந்த மனிதன் இறந்த பின்பு படைக்கப்படுவது, இறந்த பின்பு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இலைகி அவன் பக்கமே யுரத்து மீட்டப்படுவார்கள், குல்லு அப்தின் எல்லா அடியார்களும், பகுதல் பவுசி உயிர் கொடுத்து எழுப்பிய பின்பு, லிஹ்சாபி இசாபுக்காக, வல் ஜஜாய் கூலிக்காக, கேள்வி கணக்கு கேட்பதற்காகவும், கூலி கொடுப்பதற்காக, கூலியை பெறுவதற்காகவும் மௌத்துக்கு பின்னால் எல்லா அடியார்களும் அவன் பக்கமே மீட்டப்படுவார்கள். வகுவ அவனாகிறவன் மலிக்கு அரசன், ஜப்பார் அடக்கி ஆளும் அரசன். அல்லது எப்படிப்பட்ட அடக்கி ஆளும் அரசன் என்றால், பெதி அவனுடைய கையில் இருக்கிறது, முழுக்கு அதிகாரங்கள், குல்லு ஷையின் எல்லா வஸ்துடைய அதிகாரங்களும் அவன் கையில் இருக்கிறது. ஃபமனிஸ்த அத்த யார் ரெடியாகின்றானோ, லியவுமில் ஹிசாபுடைய நாளுக்காக யார் ரெடியாகின்றானோ, ஃபகது நிச்சயமாக நஜா அவன் வெற்றி பெற்று விட்டான், வஃப்லக மேலும் வெற்றி பெற்று விட்டான், ஈடேற்றம் வெற்றி பெற்று விட்டான். யார் அந்த மறுமை நாளுக்காக ரெடியாகின்றானோ அப்படின்னா நல்லமல் செய்து ரெடியாகின்றானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வமன் அணுக்கருகு யார் அந்த மறுமை நாளை மறுக்கின்றானோ, அவ்வா கஃபலா அல்லது பொடுபோக்காக இருக்கின்றானோ அணுகு அந்த மறுமை நாளை விட்டும், ஃபக்கது நிச்சயமாக ஹாப ஹசிர நஷ்டமடைந்து விட்டான். ஹாபன்னு இதை பார்த்து சொல்கிறேன். ஹசிர நஷ்டமடைந்து விட்டான். ஓகே, தப்சீர் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபிக்கு ஆரம்பிக்குது. வார்த்தை பின்னிட்டு வர்றதுனால சிக்கலாக இருக்கும். நான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு. ஒரு இடத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்ல. இந்த முஜர்ரதி தல்லுகி குதிரத்திகி விமுராதிகி இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு தெரில. எங்கேயாச்சும் கேட்டு சொல்லுவேன், எழுதிருங்க. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.